அன்பார்ந்த நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 15/7/2025 ஆனி மாதம் 31 செவ்வாய்க்கிழமை. பஞ்சமி திதி இரவு 10:39 வரை, பின்பு தேய்பிறை சஷ்டி. சதய நட்சத்திரம் காலை 6:26 வரை, பின்பு புரட்டாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய சுப வரைகள் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன், லாபஸ்தானத்தில் சந்திரன், ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். சுக்கிரன் 2இல் பலமாக இருப்பதால் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தற்போது குறைந்து பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 2இல் குரு, 10இல் சந்திரன், ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குடும்பத்தில் பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய், கேது, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், ராகு சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். 2இல் புதன் சஞ்சரிப்பதால் சாமர்த்தியமாக பேசி பல்வேறு நெருக்கடிகளை எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு பெரிய மனிதர்களுடைய உதவியானது உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த தேக்க நிலைகள் தற்போது மாறி ஒரு நிம்மதியான நிலை உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய், கேது, 8ஆம் வீட்டில் சந்திரன், ராகு சஞ்சரிப்பதால் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்ற காரணத்தினால் எந்த ஒரு காரியத்திலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. ஜாதக ரீதியாக இன்றைய நாளில் உங்களுக்கு வீண் குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. அடுத்து குறிப்பாக உத்தியோகத்திருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது.
எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சூரியன் குரு சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு 7இல் சந்திரன் 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. சக ஊழியர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகுவதால் மன நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் நீங்கள் பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன் குரு, 11ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் ராகு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பானது தற்போது உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு குறிப்பாக அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் ராகு, 8ஆம் வீட்டில் சூரியன் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். தொழில் ரீதியாக ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலைப்பளு சற்று கூடுதலாக இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையோடு செல்வது நல்லது. முடிந்தவரை ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் ராகு, 7இல் குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும்.
நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய திட்டங்களை போட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் வெளியூர் தொடர்புகள் மூலமாக கூட ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், 7இல் புதன், 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதால் மனமகிழ்ச்சி ஏற்படும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். தொழில் ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், ராகு, 5இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்களது கோபத்தை குறைத்து கொண்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு சில விஷயங்களில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று எச்சரிக்கையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். குறிப்பாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக நீங்கள் செயல்படுவீர்கள் என்றாலும் 4இல் சூரியன், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்த்தோமானால் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக நீங்கள் இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.